ராமேஸ்வரம் தீவு பகுதியை தமிழகத்தோட மற்ற பகுதிகளோடு இணைக்கக்கூடிய முக்கிய பாலமாக இந்த பாம்பன் ரயில் பாலம் அமைந்திருக்கிறது என்பதில் எல்லளவும் ஐயமே இல்லை. இந்த புதிய ரயில் பாலத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய ஆன்மீகம், சுற்றுலாத்துறை, குறிப்பாக ராமேஸ்வரத்தோட சமூக அந்த பொருளாதார மேம்பாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி எட்டும் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக இது தொடர்பாக வல்லுநர்கள் கூறக்கூடிய விஷயம் என்பது இது ஒரு முக்கிய அத்தியாயமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், டூரிசம், சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவது மட்டுமில்லாமல் பல்வேறு வியாபார விஷயங்களும் கூட இதன் மூலமாக அதிகரிக்கும். கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு பிறகு இந்த போக்குவரத்து தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தால இது அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அந்த பகுதி மக்களால் பார்க்கப்படுகின்றது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திட்டமாகவும் இந்த திட்டம் இருக்கிறது. ஏறக்குறைய 28 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த போக்குவரத்து தொடங்கி இருப்பது அந்த பகுதி மக்களால் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதனை அவர்கள் வரவேற்கின்றார்கள். மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வரை சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் இடையே இருக்கக்கூடிய அந்த பாம்பன் ரயில் பாலத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயிலை இயக்கலாம் என்பது சிறப்பு அம்சமாக சொல்லப்படுகின்றது. அதே சமயத்தில் பாம்பன் கடல் பகுதியில் 58 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் புதிய ரயில் பாலத்தினுடைய அந்த ரயிலை இயக்கக்கூடாது எனவும் ரயில்வே பாதுகாப்பு ஆணையத்தினுடைய அதிகாரிகள் அறிவுறுத்தியிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இந்த பாம்பன் புதிய பாலத்தினுடைய இந்த புதிய பாலம் இன்றைய தினம் ராம நவமி இந்த நாளிலே துவங்கி வைக்கப்படுவது கவனிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரிமோட் மூலமாக அதனை தொடங்கி வைத்து அந்த ரயில் போக்குவரத்துக்கு பச்சை கொடி காண்பித்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்த அந்த காட்சியும் நாம் பார்த்தோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு செங்குத்து தூக்கு பாலமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. பல வெளிநாடுகளில் இது போன்ற தூக்கு பாலங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது என்றாலும் கூட பழைய பாலத்திற்கு மாற்றாக இந்த புதிய பாலம் கட்டப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்திருப்பது ஒரு மிகுந்த உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு அடுத்த அத்தியாயத்தை துவக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வின் மூலமாக ராமேஸ்வரம் மிக முக்கிய சுற்றுலா தலமாக இங்கு மாறும் என்றும் சுற்றுலாத்துறையினுடைய அந்த பயணிகளுடைய வருகை என்பது இனி அதிகரிக்கும் என்றும் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த சுற்றுலாத்துறை அதிகரித்தால் அதனை நம்பி இருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய வரத்து கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக இல்லாத சூழல். ஏனென்றால் 2022 மார்ச் மாத காலகட்டத்தில் இந்த ரயில் போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு ரயில் சேவை இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் வெளி மாநிலங்களை சார்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு வர அதிக அளவில் ஆர்வம் காட்டவில்லை என்று சொல்கிறார்கள். இதன் காரணமாக சுற்றுலாவை அதிகமாக நம்பி வியாபாரம் செய்து வந்த அந்த பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு தகவல். அதே போல மீனவர்கள் தாங்கள் பிடிக்கக்கூடிய மீன்களை வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கு ரயிலில் கட்டண குறைவு என்பதனாலே சரக்கு போக்குவரத்திற்காக ரயிலை பயன்படுத்தி வந்த நிலையில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் பெரிதும் அவதி அடைந்ததாக மீனவர்கள் கூட பேட்டிகள் மூலமாக தெரிவித்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு எதிர்பார்த்த ஒரு திட்டமாக இது கிடைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியோடு அவர்கள் வரவேற்கிறார்கள். 28 மாதங்களுக்கு பிறகு பாம்பன் புதிய ரயில் பாலமாக இது திறக்கப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி மக்களால் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த பழைய தூக்கு பாலம் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருப்பது புதிய பாலம். ஏற்கனவே 100 ஆண்டுகள் பழைய ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பழைய தூக்கு பாலம் தற்போதும் இடித்து அகற்றப்படாமல் அப்படியேதான் இருக்கிறது. அதனையும் பயன்படுத்த திட்டம் இருக்கிறதா என்று அதிகாரிகளிடம் நாம் விசாரித்த போது அவர்கள் சில விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதனை மீண்டும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது பத்திரமாக இந்த தூக்கு பாலத்தை வேறு இடத்தில் நகர்த்தி அந்த இடத்தில் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா என்று சென்னை IIT அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்கள் மூலமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வின் முடிவில் பாம்பன் பழைய தூக்கு பாலத்தை என்ன செய்யலாம் என்பது குறித்து முடிவு செய்வோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பழைய பாம்பன் அந்த தூக்கு பாலம் தற்போது பயன்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் அதை மாற்று ஏற்பாடாக வேறு ஏதேனும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா என்பது ஒருபுறம் இருந்தாலும், இந்த புதிய பாலம் என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக, மகிழ்ச்சியான செய்தியாக இந்த ராம நவமி நாளில் கிடைத்திருப்பதாக பாஜக தொண்டர்களும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறார்கள்.
ராஜேஷ், 550 கோடி ரூபாய் செலவில் 2.08 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த ரயில் பாலத்துக்கும் இப்போ கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூக்கு பாலத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்க ராஜேஷ். மிக முக்கியமான பேசிக் என்று சொல்லக்கூடிய வகையில முக்கியமான 2 விஷயங்கள் பார்க்கும்போது, பழைய தூக்கு பாலத்தை பொறுத்தவரையில அது மீட்டர் கேஜாக இருந்தது, அதாவது குறுகிய பாலமாக இருந்தது. தற்போது திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது பிராட் கேஜ் என்று சொல்லக்கூடிய அகலப்பாதையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், தமிழகத்தில் கூட பல ரயில் பாதைகள் கடந்த 2004, 2009 இந்த காலகட்டத்துக்கு முன்பெல்லாம், அதாவது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மீட்டர் கேஜாக இருந்தது. இதனால் ரயில்கள் செல்வதிலே தாமதம் உள்ளிட்ட பல விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதன் பிறகு அது பிராட் கேஜாக மாற்றப்பட்ட பிறகுதான் போக்குவரத்து சீரடைந்தது என்றெல்லாம் சொல்வார்கள். எனவே அதுபோல இது ஒரு பிராட் கேஜாக மாற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. பழைய பாலத்திற்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது அதிர்வுகளை அதிகம் தாங்காத ஒரு விஷயமாக இருந்தது. அதே போல மனித உழைப்பை கொண்டு அதனை திறக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆனால் தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய பாலம் என்பது புதிய இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக பல்வேறு அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அது எளிதாக மனித சக்தி அதிகம் தேவைப்படாமல் திறக்கப்படக்கூடிய அளவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வண்ண பூச்சிகள் எல்லாம் பலவிதமான அந்த துத்தநாகம் உள்ளிட்ட பல்வேறு அலாய் என்று சொல்வார்கள், 2-3 கோட்டிங் கொண்டு அது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவ்வளவு சீக்கிரமாக துருப்பிடிக்காத வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். பழைய பாலத்தை பொறுத்தவரையிலே 120 ஆண்டுகளுக்கு முன்பு என்பது யோசித்து பாருங்கள், அப்போது என்ன டெக்னாலஜி இருந்திருக்கும். எனவே அப்போதைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் கட்டி பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அது 100 ஆண்டுகள் உறுதியோடு இருந்திருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் தற்போது உலகின் பல நாடுகளில் இந்த செங்குத்து தூக்கு பாலங்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதனை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் இந்த புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு புதுமையான நவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்டிருப்பதாக இதனை வடிவமைத்த பொறியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.